மனுஷன் விழுந்து கிடக்குறா. எடுத்து போட்டு தின்றா மயிறு. வெட்டியா கிடக்குற நாய்க்கு பேச்ச பாரு. நல்லா விடிய விடிய போன நோண்டனா நோண்டிக்கிட்டு பல்ல கட்டிக்கிட்டு இருப்பான். ஏலே ரேஷன் கடைக்கு ஒரு 11 மணிக்கு போல போயிட்டு வந்துடுறியா? என்ன முடிஞ்சு பத்தி என்ன வாங்குறதுக்காண்டியே ரேஷனுக்கு போகணும். நானும் போனேன்னா இந்த மாசம் இன்னும் போகப்படல. எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறியா சொல்லி திட்டுறான். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படி திட்டக்கூடாதுன்னு. என்ன போய் மனுஷன்னு என்ன போய் மனசேன்னு திட்டாங்க. என்ன இவன் பக்க பக்கன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான் போன நோண்டிக்கிட்டு. ஏலே உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா இந்த போன என்னத்துல நோண்டுவா? 24 மணி நேரமும் நோண்டிக்கிட்டே இருக்க. நீ பாத்தியா இல்லையா இந்த ஏஐ வந்ததுல இருந்து என்ன காமெடி பண்ணியானோ தெரியுமா? ஆமாடா பார்த்தேன் நானும் பார்த்தேன். மீனை நம்மள கருவாடுங்குதுவே, பாம்பு பள்ளி எல்லாம் நம்மளே கிண்டல் பண்ணுதுவே. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. சரி அது கிடக்கட்டும். நான் உன்னைய ரேஷனுக்கு போறேன்னு சொன்னேன். போறியா என்ன? எம்மா உனக்கு ஒரு ரசனையே இல்லடா. என்ன அழகா இருக்கு அதெல்லாம். பார்த்துட்டு நானே பக்க பக்கன்னு சிரிச்சேன். உனக்கு அதை பத்தி சிரிப்பு வரலையா? பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருந்து. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? சும்மா அவங்க பண்ணி போடியானு அதை பார்க்க நல்லா இருக்கு. அவ்வளவுதான். எம்மா இந்த வருஷம் போக போக இப்போ எப்படி எவ்வளவு மாறி போச்சு. இனிமே வருங்காலத்துல இப்படி மாறினாலும் மாறலாமா? அதனால நீ எல்லாத்தையும் சாதாரணமா நினைக்காத. என்ன சொல்லியா இப்படி இந்த பாம்பு பள்ளி பூராம் பூச்சி எல்லாம் இப்படி பேசுங்கியா? ஆமாம்மா இப்பெல்லாம் என்னென்னமோ கண்டுபிடிக்காத. அப்படியே பாம்பு பள்ளிலாம் அது மனசுல நினைக்குது பேசுறதுன்னு எல்லாம் கொண்டு வந்துட்டானே. என்ன பண்ணுவ நீ? இல்ல அப்படி இல்லாம கண்டுபிடிப்பாங்க. எல்லாம் கண்டுபிடிப்பாங்கம்மா. ரோபோ மனுஷெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அது மாதிரி ஏதாவது மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சி அது எல்லா அனிமல்ஸ் மேலேயும் இன்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ஆக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? இல்ல அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டுனா நம்மளும் இருக்க முடியாதுல. அதான் அதுதான் வருங்காலத்துல நடக்க போகுது பாரு. இப்ப என்னத்தெல்லாம் சாதாரணமா நினைக்கியோ அதெல்லாம் பரவு நடந்தே தீரும். அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி அப்பப்ப வந்து வந்து போகும். அதனால ஒரு பூச்சி பள்ளி பூரா எல்லாத்துக்கிட்டையும் கவனமா இரு. அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் வீட்டை கொடுத்துட்டு நம்ம தெருவுக்கு போயிருவோமா? அப்படி போயிட்டேன்னா அதுக்கப்புறமா அதையெல்லாம் சொல்லும். இந்த மனச பயிலுக்கு தான் வெளியே போறானுங்கல்ல அப்படின்னு சொல்லும். கரெக்டா இருக்கும்ல? நான் அப்படி சொல்லல சொன்னேன். என்ன பார்த்து பந்துசா நடந்துக்கன்னு. பூரான கண்டதா செருப்படுத்தி சாப்பு சாப்பிட வச்சு அதை நசுக்கிட்டு போறதை விட்டுட்டு பேசியா பேர் பேச்சு. ரேஷன் கடைக்கு இப்ப போவியா போக மாட்டியால? இந்த மாசத்துல ரேஷன்ல என்ன பொருள் வாங்கல. எண்ணெய் எல்லாம் வீட்டுல ஒரு சொட்டு எண்ணெய். தாளிக்கிறதுக்கு நீங்க தண்ணியில தாளிச்சு தாரேன். தின்னு சோறு. காசு வேணா தாம ஊருக்குள்ள இருக்க கடையில போய் எண்ணெய் வாங்கி கொண்டு தாரேன். தாளசம் பண்ணாதுக்கு தண்ணியில நீல பண்ணிடாத. திங்க ஏறாது. தாசம் பண்ணாதான் குழம்பே திங்க அவங்க குழம்பு. திங்கவே பெரிய விஷயம். இதுல வேற நீ தாளிக்கிறது எண்ணெயில தாளிக்கிறீங்க. எண்ணெயில தாளிக்க சொன்னா தண்ணியில தாளிக்கிறீங்க. நீ சும்மா தாளிக்காம காசை கொண்டா கடையில வாங்கி தாரேன். ரேஷன் கடைக்கெல்லாம் போக முடியாது. அங்க போய் எவன் மணிக்கணக்கா வெயில்ல கடந்து சாவியது. அப்ப நானால ரேஷனுக்கு போய் நிக்கணும்? வீட்டுல உள்ள வேலையெல்லாம் போய் யாரு பாக்குது? அதான் பூமாரி இருக்கால அவளை வீட்டுல வேலை சொல்லிட்டு நீ ரேஷனுக்கு போனா போயிட்டு வா. ஒரு ஆம்பளை பையன் வீட்டுக்கு இதை கூட செய்ய முடியால. எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளைய போக சொல்லு அந்த பிள்ளைய செய்ய சொல்லுன்னு தான் சொல்லுவான். இவன் ஒன்னும் செய்யாண்டா. ஆம்பளையால கூட்டம் கம்மியா இருக்கும்ல. அதுல லைன்ல நின்னு உடனே வாங்கிடலாம். வாங்கிட்டு வந்துடலாம். அதான்ல போக சொல்லியே. ஆமா இப்படி சொல்லி சொல்லிதான் ஊர்ல உள்ள அவ்வளவு ஆம்பளையிலையும் பொம்பளையாலுவ ரேஷனுக்கு அனுப்பிடுறாவ. இப்ப ஆம்பளையால் லைன் தான் அங்க அதிகமா இருக்கு. பொம்பளையால் லைன் உள்ளதான் காணும். நீங்கள் போனீங்கன்னா அதை விட சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடலாம். நீ போயிட்டு வா போ. எனக்கு என்ன நான் என்ன இல்லாம சும்மா தாளிக்காம போட்டு வைப்பேன். நீ என்னையும் திங்குனா தின்னுங்க திங்காவளியே போனா போங்கன்னு. அவளும் தாளிக்கலன்னா வாயில வைக்க முடியா. நீயும் தாளிக்கலன்னா வாயில வைக்க முடியா. எந்தளையும் போங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். ஏமா இப்ப அவளை எங்க? அவன் நாங்க சோனி வீட்டுக்கு போறேன்னு போனா போயிட்டால. அவளை வீடு வீடா சுவாவார விட்டுரு. நீ எண்ணெயை மட்டும் அங்க போய் எண்ணெயை மட்டும் திட்டு. அவ புக்க தூக்கிக்கிட்டு தான் போனா. ஏதோ படிக்க எழுத வேண்டி இருக்க வேலைலாம் கொஞ்சம் இருக்கு. நாங்க போய் படிச்சுட்டு எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. இல்லாட்டினா நான் அவளை விடுவேனாக்க சும்மா. நீ தான் புக்கே தொட முடியே.
அது என்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து தூக்கி கொண்டு போடுவியா, போட்டுட்டு தூசி தட்டி அடுத்து பள்ளிக்கூடம் திறக்கன்னைக்கெல்லாம் தூக்கிட்டு போவா. உனக்கு அதை பத்தி கவலை என்ன இருக்குங்க? அம்மா நான் அரியர் உலாம பாஸ் ஆனா போதும்ல உனக்கு, அப்புறம் என்ன? உங்க அப்பா இந்த குடும்பத்தை நீ தான் தூக்கி செங்குத்தா நிமித்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னத்த பண்ண போறியோ தெரியல. 24 மணி நேரம் அந்த போன ஒண்ணு லொக்கு டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவனி. அம்மா இதை கொஞ்சம் பாரா. என்னத்துல பாக்கணும்? நல்ல மனுஷங்க, ஃப்ரெஷ் மனுஷங்க. எனக்கு அந்த மனுஷன்ல 1 கிலோ போடுங்க, இந்த மனுஷன்ல 1/2 கிலோ போடுங்க, கொஞ்சம் கூட அந்த மனுஷன் தாங்க. பத்தியாமா காய்கறி வாங்கி மனசங்கள வாங்குறாங்க. ஏம்மா இங்க பாரு, கரப்பாம்பூச்சி 2 படுத்துருக்கா. எந்திரிச்சு கிச்சன்ல யார் உருட்டுறான்னு போய் பாக்குது. அங்க மனசங்களா ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு பாரு. கறிக்கடையில இப்பலாம் ஆடுதான் வெட்டிக்கிட்டு இருக்கு மனசங்கள. அந்த மாதிரிலாம் போடுறாங்கம்மா. நீ இத மாதிரியே பாத்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே இரு. அம்மா அத கூட திட்டி வீடியோ வருதுமா. போன சொல்லுதுமா. எப்ப பார்த்தாலும் இந்த மனசங்கள நோண்டிக்கிட்டு இருக்காம புக் எடுத்து பாட்டினா போனே திட்டுதுமா. இப்ப நான் வழக்கம் பார்த்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த போனகளெல்லாம் தூக்கி போட்டு ரேஷன் கடை தூக்கிட்டு நீ போலன்னு வையா, அப்புறம் இருக்கு பாரு. சரி ரேஷன் கடை கொண்டா பையிடா, என்னென்ன வாங்கணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க பாரு, ரேஷன் கார்டு டீ ஸ்டாண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். ரேஷன் கார்டு பை எல்லாம் இருக்குது. அங்க ரேஷன் கடையில பக்கத்துல ஒரு பாட்டி இருக்கும். பாட்டி பேரு இதை கருத்தம்மா பாட்டி. ஆமா, அந்த பொம்பளை தான் இருந்து அரிசி வாங்கும். அதுகிட்ட நீ 20 கிலோ அரிசியும் வாங்கி அதுகிட்ட கொடுத்துட்டு அதே பை வச்சிருக்கோம். வாங்கினா அதுகிட்ட நீ சொன்னா அதுவே பைய போட்டு வாங்கிக்கிடும். வாங்கிக்கிட்டு அது 200 ரூபா தரும். வாங்கி அதுல நீ சீடிக்கு எல்லாத்துக்குமே காசு அதுகிட்ட நீ சொல்லிடு. வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடு. சொன்னா அது பணம் தரும். அதுல நீ சீனி, கோதுமை, பருப்பு, எண்ணெய், அப்புறம் அங்க இது பொட்டுக்கடலை நல்லா இருக்கு பத்துக்க. ரேஷன் கடையில பொட்டுக்கடலை எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துரு. போன பண்ணி சொல்லிடுறேன். மோய் வருவான்ட்ட காசு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறேன். சரி அப்ப சொல்லு. அந்த கிழவி காசு வந்தாதான் நான் போய் லைன்ல நிப்பேன். இல்லாட்டி நிக்க முடியாமா. சரில சொல்லியே நீ போ. இந்த அண்ணா இருக்குது அந்த பைய ரேஷன் கார்டு தானே? ஆமா, அதான் எடுத்துக்கிட்டு போ. காடை தொலைச்சு விடாத. ஆம்பளை பையனை மட்டும் பறக்கவே விடாதம்மா. பிறந்த ரேஷன் கடைக்கு போறதுக்கு இந்த மாதிரி அல்ப சல்ப வேலைக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. உணங்காம போல. ஏய் நான் தான் வண்டு, அதிகமா சாப்பிட்டா ஆயிடுவ குண்டு, வாழை மரத்துல இருக்குமே தண்டு, இந்த ஏஐக்கு இல்லையா ஒரு எண்டு. நம்மளையும் இப்படி ஆக்கி விட்டுருச்சு அந்த போனு. வேற அந்த சின்ன பிள்ளைகள் மட்டும் என்ன பண்ணோம்? அதுவளும் பாவம் தான். அதை பார்க்க நோண்டதான் செய்யும். அவ்வளவோ என்னப்பா திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டியே ரெண்டரம்? என்னையும் இங்க வந்துட்டியே ஃபோன் பண்ணி? ஆமா, வேற இந்த வீடம் யூஸ் பண்ணாமே இருந்துச்சுன்னா அப்படியே பாலடைஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எங்க அம்மா சொன்னாவ. அதான் லீவ் இன்னைக்கு இங்கே வந்து அப்படியே கடந்து டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நேரம் இங்க வந்துட்டோம். ஆமா, துணியெல்லாம் ஊற வச்சிருக்கு. இங்கேயும் பைப்ல தண்ணி வரும்ல, அந்த தண்ணியை பிடிச்சி துணி துவைச்சிக்கிடலாம். அப்புறம் இங்கே கட்டில் எல்லாம் கிடக்கு. கொஞ்ச நேரம் தூக்கம் வந்துச்சுன்னா படுத்து எந்திரிச்சுக்கிடலாம். அப்படியே இங்கே டைம் பாஸ் ஆகும்ல நல்லா. அதான் நேரம் இங்கே வந்தோம். ஆமா, அதுவும் நல்ல ஐடியா தான். இப்ப வரும்போது சின்ன பண்ணையும் கூட்டிட்டு வான்னு சொன்னோம்ல, கூட்டியா? அதைய அம்மா விடமாட்டாவேன்னு சொன்னா. கேட்டு பாக்க விட்டுன்னா வாரேன் அப்படின்னு சொன்னா. அவ வரமுண்டா பார. அவைய அம்மா உடையும் செய்யாது. ரொம்ப ஓவராதான் மனுதைய அம்மா. அவ எப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் என்ன பண்றீங்க? ஏ அம்மா, இவளுக்கு 100 ஐஸ் தான் போ. இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்துட்டால. அப்பா எனக்கு 100 வயசுலாம் வேண்டாப்பா. நாளா அழகாவே இருக்கும்போதே செத்துடணும். அப்பதான் நம்ம போட்டாவே அழகா இருக்கும்போதே அப்படியே வச்சு சாமி கும்பிடுவாவ. கிளடு கட்டையா அனுப்புறேன்னா வயசாகி போயிலாம் இருக்கும். சி பைத்தியம், எப்படி பேசுது பார. என்னப்பா பைத்தியங்க? உண்மையை தானப்பா சொன்னேன். நல்லா சொன்னப்போ. ஆமா, என்ன எங்கன்னா டியூஷனா நடக்குது? பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க? ஆமா, எங்க அம்மங்க சடங்கு வீட்டுக்கு கிளம்புனா அதில் நாங்கள் படிக்கிறதுக்கு சோனி வீட்டுக்கு போகிறேன். பூமாரியெல்லாம் அங்கே தான் இருந்து படிக்கலாம். குரூப் ஸ்டடி எல்லாரும் பண்ணுறவன் நானும் போகிறேன்னே. அதனால சரின்னு சொல்லிட்டா. அதனால பையன் தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ எங்க அம்மையும் சடங்கு வீட்டுக்கு தான் கிளம்பியிருக்காவ. 3வது தெருவில் இருக்க அந்த சடங்கு வீட்டுக்கு தானே போயிருக்காவ. அதுக்கு தான் எங்க அம்மையும் போயிருக்கா. ஆமாம் ஆமாம், அங்கே தான். அப்போ பூமாரி உங்க அம்மையும் சடங்கு வீட்டுக்கு போயிட்டாவல. அதான் நீயும் வந்துட்டியோ?
இல்லவே அவிய சடங்குக்கு என் சடங்குக்கு வரலையா, அதனால எங்க அம்மா நான் போகமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நம்ம வீட்டுக்கு வந்து மொய் வச்சவங்களுக்கு தானே திருப்பி மொய் வைக்கிறதுக்கு எவ்வளவு வச்சிருக்காவே என்னன்னு பாப்பவல்ல, அப்படி பாத்துருப்பாவ போல. அப்ப அவிய வரலையா, அவிய பேர் இல்ல, அதனால போக வேண்டாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதனால போயிருக்க மாட்டாவன் தான் நினைக்கேன். எப்படியும் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாவல்ல. தெரியல, கூப்பிட்டுருப்பாவெல்லாம் இருக்கும். முன்னாடி எல்லாம் சடங்குன்னா எல்லா பொட்ட பிள்ளைகளும் தான் முத ஆளா போய் நிப்பாவ. இப்பெல்லாம் யாருமே போறதில்ல பத்தியா. எல்லாரும் வெளியில மேக்கப்பு பியூட்டிஷியன் எல்லாம் வச்சிடுறாவ. நம்ம அங்கே போய் சும்மாலாம் நிற்கணும். முன்னாடிலாம் போகிற பொட்ட பிள்ளையில தான் குளிப்பாட்டி துணிமணிலாம் உடுத்து எடுத்து ரெடி பண்ணி விடுவாவ. இப்போல்லாம் யார் அப்படி ரெடி பண்ணி விடியா? பொம்மை மாதிரி மேக்கப்லாம் பண்ணி வந்துட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து நிற்குதுவ. அதனாலேயே பெருசாக யாரும் போகிறதில்ல. ஆமா, அதுவும் ஒரு காரணம் இருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப பொட்ட பிள்ளைல தேடுவாவ, கரெக்டா பிள்ளைல போய் ரெடி பண்ணி விடும். இப்பெல்லாம் எங்க போறா, எனக்கெல்லாம் போகவே பிடிக்க மாட்டேங்குது. இப்போல்லாம் நம்மளாம் சீனியர் ஆகிட்டோம் இந்த விஷயத்தில். அதனால் இப்போ நம்மளை விட நமக்கு கீழே இருக்கிறதுவ போய் பார்த்துக்கிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம், நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? படிக்கிறவனு புக்கை திறந்து வச்சுட்டு கதை தான் பேசிட்டு இருக்கோம். எங்க அம்மா வர்ற நேரத்துல அவ பேச்சு சத்தம் எப்படியும் கேட்கும். பெரிய பிள்ளத்தை உமாக்கா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இந்த தெருவை கிராஸ் பண்ணான்னா அவ சத்தம் கேட்டும் போது படிக்கிற மாதிரி ஓகாடு விடுபுள்னு கத்துனா வேலை முடிஞ்சுது. ஓ, பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கு, அது வேலை வேலை செய்யறது கூப்பிட வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம்னு எங்க அம்மா போயிருவா. அதான் அவ வர வரைக்கும் புக்கை திறந்து வச்சுட்டு உட்காந்து கதை பேசலான்னு உட்கார்ந்துருக்கேன் நான். நான்லாம் படிச்சுட்டேன்ப்பா, என்ன ஒருக்கா ரிவைஸ் மட்டும் பண்ணணும். நான் ஒன்றுமே பண்ணலை, இனிமேல் தான் என்னத்தையாவது பண்ணணும். இந்த நர்ஸாக இருக்கிறதுனால நிறைய டிராயிங் வரைய சொல்கிறாங்க, எரிச்சலாக வருது. யாராவது எனக்கு அழகாக படம் வரைவியல்னு வரைஞ்சி தரீங்களாவ? என்ன படம் தான் வரையணும்? என்ன இதையும் மூக்கு வாய் வயிறு தொண்டனி எல்லாத்தையும் தான் வரைய சொல்லியாவ. இவ தவளையெல்லாம் வெட்டுவியல்ல? இன்னும் அதெல்லாம் இன்னும் வரலவ, நீ வேற சும்மா இரு. இவ இந்த லேப்லலாம் வச்சிருப்பாங்களா இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன், அப்போ இந்த குட்டி குட்டி பாம்பு எல்லாத்தையும் அந்த பாடலுக்குள்ள இருக்குமே, உயிரோட இல்லை செத்து அப்படியே கெட்டு போகாம வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் நீ பாப்பியா தினமும்? அதெல்லாம் எப்படின்னா லேபில் கூட்டு போகும்போது பார்த்துருக்கேன்ப. ஆனால் அதை பார்த்தா எனக்கு கொபக்குன்னு வாந்தி தான் வரும், வாமிட்டு தான் வரும். எனவே இதுக்கு எப்படி சொன்னா எப்படி? அப்புறமா பரவலாம் நீ ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யணும்னா எப்படி வாந்தி எடுத்துட்டாடப்ப? அது போக போக பழகிரும்ப, சும்மா இரு நீ வேற. நானே ஈஸியாக இருக்குன்னு தான் இந்த குரூப் எடுத்தேன். கடைசியில் இதுவே பெரிய கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. பேசடிக்கு இந்த துணி தைக்க கிளாஸாக எடுத்துருந்துருக்கலாமோன்னு தோணுது. அதான உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன், அப்போ அதுவே எடுத்துருக்கலாம்ல. ஆமாம், பற்றி ஏன்னா பெரிய பேஷன் டிசைனராக இருக்கலாம். இப்போ ஒரு நர்ஸாக அவ்வளோன்னு முடிவு பண்ணி இதில் சேர்ந்து கடைசியில் எப்படி ஆகிப்போச்சு. சரி, நம்மளை வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக கூப்பிட்டு போதோ அதை நோக்கி போக வேண்டியது தான். சரி, யாரெல்லாம் என்ன வரைஞ்சி தருவீங்களோ வரைஞ்சி தந்துருங்க சொல்லிட்டேன் அம்மா. பூமாரிட்ட கொடு, பூமாரி சூப்பரா வரைவா. யார் நானா? ஆமா, நல்லா வரைவல்ல. இப்போ நீங்களும் வரைஞ்சி தரலன்னு வையா, ஆனால் பேப்பரை தலையில் வச்சு ராவி எண்ணெயில் அச்சு எடுத்து பேசாட்டிக்கு அதில் வச்சு அப்படி வரைஞ்சிருவேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ எண்ணெய் வச்சு படம் வரைஞ்சிடாதவ, கண்டுபிடிச்சவள தோலை உரிச்சு விடுவாவே, பேப்பர் அப்புறம் நோட்டு கட்டெல்லாம் கிழிச்சிட்டு எரிஞ்சிருவாவே. அப்படின்னா யாராவது ஒழுங்காக வரைஞ்சி தந்துருங்க சொல்லிட்டேன். சந்தியா சூப்பரா வரைவாவே, நீ சந்தியாட்ட கொடு. இப்போ சின்ன பொண்ணு, நான் சுமாராக தான் வரைவேன், வேணா வரைஞ்சி தரேன். எவ்வளவு வரைஞ்சி தாங்க, நான் நல்லா படுக்க போகிறேன். ஒரு நல்ல விஜய் கிட்ஸாக பாட்டு போட்டு விடுங்க, கேட்டுக்கிட்டே பார்ப்போம், படுப்போம். ஏய், என்ன குரூப் ஸ்டடின்னு பையத்துக்கிட்டு வந்துட்டு படுக்க போறியா? நீங்களும் படிக்காம கதை தானே போய் பேசிட்டு இருக்கிய, அப்புறம் என்ன? இல்லாட்டினா சட்டசபையில் லைவ் போனது வீடியோ கிடந்தனா ஏதாவது எடுத்து போடுங்க, அதையாவது பார்த்துட்டு நடப்போம். ஒரே காமெடியாக இருக்கான். கேபிஒய் சாம்பியன் காமெடியை விட இந்த காமெடி சூப்பராக இருக்குன்னாவ, அதையாவது போட்டு விடுங்க. இவா ஒருத்தி ஏதாவது கலவரத்தை உண்டு பண்ணிடாதடி, நோட்டு எடு, நான் சந்தியா வரைஞ்சி தருவா. இதா இரு, பார்க்க எல்லாம் எடுத்துட்டு வந்தனா, இல்லைன்னா வீட்டுக்கு தான் மறுபடியும் போகணுமான்னு தெரில. இவ படிக்க வராளா இல்லை மாடு மேய்க்க எங்கேயும் போறாளான்னு தெரில. எங்கள் அம்மைக்கு அதே சந்தேகம்தான், நீ வேற சும்மா இரு. ஷூ, இந்த ஆடு மாட்டு தொல்லை பெலத்த தொல்லையா இருக்குது. ஆளத்தார வெளியே தொங்க விட மாட்டேங்குதே. என்ன லைனு? இதுக்கு தான் சொன்னேன் இந்த கொம்மி கிட்ட, ஆம்பளை லைனு கூட்டமா இருக்கும், பொம்பளை லைன் தான் கூட்டம் கம்மியா இருக்கும். நீ போனா கேட்டாலா வேற ஆம்பளை லைனு தெருமுக்க தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படியோ அந்த கிழவிக்கிட்ட இருந்து காசை வாங்கியாச்சு. இனிமே அரிசி எப்ப வாங்கி கொடுத்தா என்ன, நம்ம ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். வாப்பா, என்ன வேணும்? ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் கொடுங்க. சோடா பாட்டில் இருக்க ஜூஸ் வேணுமா, இல்லை 1/2 லிட்டர் மாசா, ஃபேண்டா, மிரண்டா இந்த மாதிரி தான் வேணுமா? 7up இருக்கு, ஸ்ப்ரைட் இருக்கு, என்ன வேணும் தெளிவா சொல்லுப்பா, சொன்னாதானே எனக்கு தெரியும். ஓ, அதுல இவ்வளவு இருக்கா? சரி, சோடா பாட்டில் இருக்கும்ல, அதுல இருக்க ஃபேண்டா கொடுங்க.
இந்த வாரம் இரு. சப்ப 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 இந்த வெயிலுல லைன்ல நின்னா நான் கருத்து போக மாட்டேனா? நான் கருத்து போயிட்டேன்னா எனக்கு யார் பொண்ணு தருவா? என் மேல ஒரு அக்கறை இல்ல இந்த கொம்மிக்கு. இந்தாப்பா வேற என்ன வேணும்? இப்போதைக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்னே, இது மட்டும் போதும். சரிப்பா குடிச்சிட்டு பாட்டில கொடுத்துட்டு போ. பாட்டில் கிட்ட உடச்சுட்டேன்னா பாட்டிலுக்கும் சேர்த்து காசு கொடுக்கணும். அம்மா சொல்லிவிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் உடைக்க மாட்டேன். சரி கொஞ்சம் கடையை பார்த்துக்க, நல்லா ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அட ஜெகனு, இவன் எங்க இங்க? அவன நம்மளே மாதிரி ரேஷன் கடைக்கு தான் பச்சை சிங் வந்திருப்பானோ? கண்டுக்காத மாதிரி திரும்பி விடுவோம். வேற இதுல ஜூஸ்ல பங்கு கேப்பா அவனுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா புதுசா வாங்கிதான்பா. வேற அம்மா கிட்ட தருமாட்டி நான் தான் வாங்கணும். கண்டுக்காத மாதிரி இன்னே திரும்பி இருந்துக்கிடுவோம்.